ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எம்ஆர்பி அசிஸ்டன்ட் சர்ஜன் 2025 ஜனவரியில் கேட்ட தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டினை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு நீங்கள் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ. அதனால் உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு எம்ஆர்பி அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜெனரல் 2022 கேட்கப்பட்டிருந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டையும் ஒரு ஷார்ட்டாக டிஸ்கஸ் பண்ணி ஒரு வீடியோவை போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அதை மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ எந்த டிலேவும் இல்லாமல் உடனே கொஸ்டினுக்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, தென்மொழி தமிழ் சிட்டு இந்த இதழ்களை இயற்றியவர், அதாவது எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் வந்து பெருஞ்சித்திரனார். இதை நம்ம எக்ஸ்க்ளூசிவாக இந்த இடத்தையும் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி பெருஞ்சித்திரனாருங்கிற இதில் நம்ம அந்த தமிழ் நூல் ஆசிரியருங்கிற வீடியோவில் சொல்லியிருப்போம். அதை பார்த்தீங்கன்னா இந்த பாரதியார், பெருஞ்சித்திரனார், தமிழன்பன், அதாவது ஈரோடு தமிழன்பன், மு வரதராஜன் அவர்கள், இவங்களை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸுமே அதில் இருக்குது. அதை ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுங்க எக்ஸாமுக்கு முதல் நாள். அடுத்து ரெண்டாவது கேள்வி, நெருப்பு பந்து போல புவி உருவாகி பின்னர் குளிர்ந்தது என்ற அறிவியல் செய்தி இடம்பெற்றுள்ள சங்க இலக்கியம். அதாவது சங்க காலத்து இலக்கியங்கள் அப்படின்னா கிமு 300 400 அந்த ஆண்டில் வந்தது. அப்போவே என்ன சொல்லியிருக்காங்க, உலகம் வந்து ஃபஸ்ட்டு நெருப்பு பந்து போல் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் குளிர்ந்து இப்போ நம்ம இருக்கோம்ல உலகம் இந்த மாதிரி மாறி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த நூலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு அறிவியல் சிந்தனைகளோடு இருந்த நூல் தான் பரிபாடல். அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு. அது மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்து அதன் தென் எல்லையாக மாறிய ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. இதெல்லாமா தமிழ் எலிஜிபிலிட்டியில் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால் ஆமாம், இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ நிறையா கன்னியாகுமரியில் இருக்க மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் கன்னியாகுமரி எப்போ இது வந்து ஜாயின் ஆனிச்சு, தமிழ்நாடு ஜாயின் ஆனிச்சுன்னு. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான விடை வந்து 1956. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, வருஷம் ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இந்த இயர் சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க. அது போன கொஸ்டின் பேப்பரில் டிஸ்கஸ் பண்ணோம். திருவள்ளுவர் ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின் பேப்பரில் கன்னியாகுமரி மாவட்டம் எந்த ஆண்டு சேர்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இயர்ஸில் ஒரு கொஸ்டின் வருது, அது ஈஸியாக வந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். அடுத்து நான்காவது கொஸ்டின், ஏறுதழுவுதல் குறித்து நடுகற்கள் கண்டறிக்கப்பட்ட இடம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஏறுதழுவுதல்னா ஒன்றும் இல்லை, இந்த ஜல்லிக்கட்டுன்னு மாட்டு வேடிக்கை, ஜல்லிக்கட்டு, இதுதான் ஏறுதழுவுதல். இது பற்றின நடுகல்கள்லாம் இந்த மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல் இருக்கும், அதில் வந்து இந்த ஜல்லிக்கட்டு மாரி வரைஞ்சிருப்பாங்க, அதாவது செதுக்கியிருப்பாங்க. அது வந்து எந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான விடை வந்து சேலம் மாவட்டத்தில் இருந்தது. ஸோ ஏறுதழுவுதலை பற்றி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருந்திருக்கு. சிலை ஒரு இடத்துல இருந்திருக்கு, அந்த மாதிரி தனித்தனியாக ஒரு சாப்டரே இருக்குது, அதை வேணால் படிச்சுக்கோங்க. பட் ஆனால் நடுக்கற்கள் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக எங்கே இருக்குன்னா சேலம் மாவட்டத்தில் இருந்திருக்கு. அடுத்து, தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யார்? இதே எக்ஸாக்டாக டிட்டோ கொஸ்டின் வந்து 2025 கேட்டிருந்தாங்க. ஸோ சிறந்த பெண்மணிகள் அப்படிங்கிற ஒரு சாப்டர்லேருந்து நான் கொஞ்சம் இது கொடுத்துருந்தேன், அதுதான் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் அங்கேயும் இருந்தது. இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, திருமதி முத்துலட்சுமி ரெட்டி அவர்களும் மூவலூர் ராமாமிர்தம் அவர்களும் 2 பேருமே பாடுபட்டிருக்காங்கிறது தான் உண்மை. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல. அடுத்து ஆறாவது கேள்வி, தமிழ் திரு இளங்குமரனார் எழுதாத நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இளங்குமரனார் பற்றியுமே நம்ம அந்த நூல் ஆசிரியர்கள் வீடியோவில் டீட்டெயிலாக இருக்குது. இங்கே வந்து அவர் எழுதாத நூல் எதுன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன நூல் எழுதியிருக்காருன்னு தெரியணும் உங்களுக்கு. இங்கே பார்த்துக்கோங்க, திருக்குறள் மெய்ப்பொருளுரை அவர் எழுதினது கிடையாது, மெய்ப்பொருளுரை கொடுக்கல. யாப்பெரும் களம் உரை அவர் கொடுத்தது தான். திருக்குறள் தமிழ் மரபுரை கொடுத்தது. இலக்கண வரலாறு, இந்த 3 அவர் இயற்றியது தான். வேற திருக்குறள் மெய்ப்பொருளுரை அவற்றை இயற்றியது கிடையாது. அதனால் இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. முதல்ல இந்த கொஸ்டினை நம்ம நல்லா படிக்கிறது முக்கியம். ஏன்னா சில இதில் பொருந்திய இணைன்னு கேட்பாங்க, சில இதில் பொருந்தாத இணைன்னு கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல நமக்கு கொஸ்டின்லேயே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து பொருந்தாத இணைன்னு கேட்குறாங்க. மு மேத்தா அவர்கள் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு, கரெக்டு, அவர் எழுதினது தான். ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவா அவர் எழுதினதா? ஆமாம், அவர் எழுதினதான். கல்யாண்ஜி சிற இறகுகள் சில பறவைகள் அவர் எழுதினதா? கிடையாது, இது அவர் எழுதினது கிடையாது கல்யாண்ஜி. அடுத்து பாரதிதாசன் பிசிராந்தையார், ஆமாம், அவர் எழுதினது தான். இதுக்காக சாகித்ய அகாடமி விருது கூட வாங்கியிருக்காரு. அப்போ கரெக்ட் ஆன்சர் யார்? கல்யாண்ஜி. இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 8வது கேள்வி, பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. அது பொருந்தாதது, நல்லா பார்த்துக்கோங்க, பொருந்தாது. அப்போ 4 இதில் ஒரு இது வந்து பொருந்தாமல் இருக்குது. ஆப்ஷனை படிங்க. வெள்ளி வீதியார், பொன்முடியார், நப்பசலையார், கீராந்தையார். சரி, இதில் என்ன விதத்தில் இந்த 4 பேரில் ஒரு ஆட் ஒன் அவுட் இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஆனால் ஒரு ஈஸியான ஆன்சர் தான். வெள்ளி வீதியார் என்பது ஒரு பெண் எழுத்தாளர், பொன்முடியார் என்பது ஒரு பெண் புலவர், நப்பாசையார் என்பது பெண் புலவர், ஆனால் கீரந்தையார் மட்டும் ஒரு ஆண் புலவர்.
ஸோ இந்த ஆணா பெண்ணாங்கிறத வச்சு இந்த கொஸ்டின். ஸோ அவங்க ஆணா பெண்ணான்னு தெரிஞ்சிருந்தால் தான் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இனிமேல் இந்த மாதிரி கேட்டால் ஆன்சர் பண்ணிடுங்க. இவங்க 3 பேரும் பெண்பால் புலவர்கள், கீரந்தையார் ஆண்பால் புலவர். அடுத்து 9வது கேள்வி. புலி, வேம்பு முதலியவற்றின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொல். அது ஒன்றும் இல்லை, வேம்புனா என்ன? வேப்ப மரம், வேப்பலை. அந்த வேப்ப மரத்தில் இருக்கிற நுனியாக என்ன இருக்குமோ அதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு கேட்குறாங்க. அந்த நுனியை தளிர், வேப்பந்தளிர்னு சொல்லுவீங்களா, வேப்பங்கொழுந்துன்னு சொல்லுவீங்களா, வேப்பங்குருத்துன்னு சொல்லுவீங்களா, வேப்பங்கொழுந்தடைன்னு சொல்லுவீங்களா? நார்மலாக காமனாக சொல்கிறது வேப்பங்கொழுந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாரி புளிக்கும் கொழுந்து தான், அது வந்து நுனி பகுதியை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 10வது கேள்வி. இதில் என்ன சொல்கிறாங்க, ஒரு கூற்று, 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. அது எது சரி எது தப்புன்னு கேட்குறாங்க. முதல் கூற்று, 1964ஆம் ஆண்டு நோபல் பரிசுக்கு இணையான மகசேசே விருது MS சுப்புலட்சுமியின் இசைக்கு கிடைத்தது. கூற்று 2 வந்து மகசேசே விருது பெற்ற முதல் இசைக்கலைஞர் MS சுப்புலட்சுமி ஆவார். அது முதல் இசைக்கலைஞர் MS சுப்புலட்சுமி அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான சரியான விடை என்னன்னா, ஆமாம், முதல் இசைக்கலைஞர் MS சுப்புலட்சுமி தான். கூற்று 2 சரி. ஆனால் கூற்று 1ல் ஒரு தவறு இருக்குது. இது வந்து நீங்கள் கொஸ்டினை புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிக்க முடியாது. ஏன்னா இவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்த ஆண்டு 1974. அந்த 1 டிஜிட்டில் டிஃப்ரென்ஸ் வச்சுருக்காங்க. அதனால் இதை தெரிஞ்சுதான் தான் கண்டுபிடிச்சிக்க முடியும். அதனால் இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதனால் கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி என்பது சரியான விடையாக மாறுது. அடுத்து 11வது கேள்வி. அடிகள் நீரே அருளுக என கூறியவர். இது அந்த போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், நூலாசிரியர்கள் வீடியோவில். இங்கே என்ன கான்டெக்ஸ்டில் இது வருதுன்னா, சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள்கிட்ட சிலப்பதிகாரம் கதையை சொல்கிறார். சொன்னோன்னே இளங்கோவடிகள் இதை நான் எழுதவா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சீத்தலை சாத்தனார் வந்து அடிகள் நீரே அருளுக, அதாவது நீங்களே எழுதுங்க அப்படின்னு அவருக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்குற மாதிரி. அது வந்து சீத்தலை சாத்தனார் வந்து இளங்கோவடிகள்கிட்ட சொல்கிறாரு. இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, யார் கூறியது என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கான விடை சீத்தலை சாத்தனார். யாரிடம் கூறப்பட்டதுன்னு கேட்டால் இளங்கோவடிகள்னு சொல்லணும். அடுத்து 12வது கேள்வி. சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடை உரைப்பாட்டு மடை. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து 13வது கேள்வி. செம்மை சான்ற காவிரி மாக்கள் என்ற அமைச்சர்களை பாடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான சரியான விடை என்னன்னா மாங்குடி மருதனார் அவர்கள். இது என்னன்னா மாங்குடி மருதனார் அவர்கள் எழுதியது தான் மதுரை காஞ்சி அப்படிங்கிற ஒரு புத்தகம், நூல். அதில் வந்து என்ன சொல்கிறாரு, செம்மை காத்த சான்ற காவிரி மாக்கள் அப்படின்னு அமைச்சர்களை பாராட்டுறாரு. என்னன்னு பாராட்டுறாருன்னா, ஒரு ஊரில் ஒரு அமைச்சர்னு இருந்தார்னா அவருக்கு வந்து மக்களுக்கு என்னென்ன தேவை, மக்களுக்கு என்னென்ன கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது அவருக்கே தெரிஞ்சு அவரே அதுக்கு செயல்பட்டு அதுக்கான தீர்வை கொடுத்தா அவர் தான் காவிரி மாக்கள் அப்படின்னு அவர் பெருமையாக சொல்கிறார். அந்த காலத்து அமைச்சர்கள் அப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதையும் மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சியில் குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து 14வது கேள்வி. சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது? பண்ணோடு தான் என்ன, ஒரு பாட்டோட, ஒரு இசை பாட்டோட பாடப்பட்ட நூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்ஷன் வச்சு சொல்லிடலாம். புறநானூறு, பரிபாடல், குறுந்தொகை, நற்றிணை. இதை வச்சு ஈஸியாக சொல்லிடலாம் பரிபாடல். ஏன்னா அதிலே பாடல்னு இருக்குது, டிக் போட்டு வந்துருங்க, அதான் கரெக்ட் ஆன்சர். அது 15வது கேள்வி. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு பாட்டில் அடிகள்னு ஒரு லைன்ஸ் இருக்கும். அதுமாரி 10 பாட்டு என்பது மொத்தம் 10 நூல்களை கொண்ட 10 பாட்டு. இதில் குறைந்த அடிகளை உடைய நூல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஃபஸ்ட் நம்ம 10 பாட்டில் என்ன நூல்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதை ஷார்ட்டாக தெரிஞ்சுப்போம். திருமுருகாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, மலைப்படுகடாம், மதுரை காஞ்சி, நெடுலன்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை. இதை 10 தான் அந்த 10 பாட்டில் உள்ள 10 பாட்டு. இதில் அடிகள் எது ஜாஸ்தி அடி எது கம்மி அடி அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் எழுதியிருக்கா பார்த்தீங்களா, அதில் 782 அடிகள் இருக்குது. இதுதான் ஜாஸ்தி அடிகளை உடைய நூல். அதுமாரி கம்மி அடிகள் உடையதுன்னா இந்த முல்லைப்பாட்டு கபிலர் எழுதியிருக்காருல்ல, அது வந்து 103 அடி. இதுமாரி ஒவ்வொரு இதுக்குமே 8 தொகை மற்றும் 10 பாட்டை பற்றி ஷார்ட்டாக என்னென்ன தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸாம் வரத்துக்குள்ளே அதை பற்றி ஷார்ட்டாக ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஆனால் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதிக அடிகள் மதுரை காஞ்சி 784, குறைந்த அடிகள் முல்லைப்பாட்டு கபிலர் 103. ஸோ இந்த கொஸ்டினில் குறைந்த அடிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கான சரியான விடை என்னவாக இருக்கும், முல்லைப்பாட்டு கபிலர் எழுதுனது 103 அடி, அவ்வளோதான். அடுத்து 16வது கேள்வி. 7 சீர்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தலும் நூல். இப்போ அடிகள்னால் லயன்னு பார்த்தோம், சீர்கள்னா அந்த வார்த்தைகள். 7 சீர்னா என்ன, 1 2 3 4 5 6 7. இந்த 7 சீர்களில் உலகத்தில் அத்தனை அறத்தையும் கற்றுக் கொடுக்கும் நூல் என்னென்னா
நீங்கள் ஒன்றுமே தெரியாத போய் எக்ஸாம் எழுத போனாலும் இது திருக்குறள்னு கரெக்டாக தான் போட்டு வருவீங்க. அதனால் அதுமாரியே போட்டுருங்க. அடுத்து 17th கொஸ்டின். மான விரல்வேல் வைரியம் எனினே, இவ்வடிகளில் வைரியம் என்ற சொல் குறிப்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல வைரியம் என்றால் கூத்தர் என்று பொருள் தருவதாக நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 18வது கேள்வி. பாலைத்திணையோடு தொடர்பு படுத்தி சிறப்பிக்கப்படும் புலவர். ஸோ பாலைன்னா இந்த காடு சார்ந்த பகுதிகளும். இது வந்து அம்முவனார், பெருங்கடுங்கோ, பேயனார், கபிலர். இதில் யார் பாலைத்திணையோடு குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த நூலாசிரியர்கள் வீடியோ பார்த்துருந்தா ஈஸியாக சொல்லியிருக்கலாம். இது வந்து பெருங்கடுகோ. ஏன் அப்படின்னா அவர் பேரே பாலைப்பாடிய பெருங்கடுகோ தான். அவரை எப்படி கூப்பிடணுன்னாலே அவரை பாலைப்பாடிய பெருங்கடுகோ அப்படின்னு தான் அவரை கூப்பிடுவாங்களே. ஸோ அந்த பேர் தெரிஞ்சிருந்தாலே நம்ம இந்த கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு வந்துடலாம். அடுத்து 19வது கேள்வி. பின்வருவனவற்றுள் எது இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அல்ல? இந்த வார்த்தை மெயின். ஓகே, இரண்டாம் வேற்றுமை உருபு. ஃபஸ்ட்டு இரண்டாம் வேற்றுமை உருபுனா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து ஐ ஆல் கு இன் அது கண். அதில் வந்து ஐ வந்து 2, ஆல் 3, இன் 4, அது கண். இது வந்து வேற்றுமைன்னு ஒரு வீடியோவில் டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதில் வேணால் டவுட் இருந்தால் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இரண்டாம் வேற்றுமை உருபு வந்து ஐ. பயன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற வார்த்தை. அது வந்து தொகை மறைஞ்சு வந்திருக்கு. அந்த மாதிரி எங்கே 3 ஆப்ஷனில் மறைஞ்சு வந்திருக்கு, ஒரு ஆப்ஷனில் மறைஞ்சு வரல. இப்போ இந்த பயன் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் ஒரு டவுட்டாக கேட்கலாம். அதுக்கு இந்த இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். வார்த்தை வச்சுக்கோங்க. பணப்பை அப்படின்னு ஒரு வச்சுக்கோங்க. இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, இதுக்கான அர்த்தம் என்னன்னா, பணத்தை கொண்ட பை அப்படி தான் இதுக்கான அர்த்தம். பணப்பைனா என்ன? அந்த பையில் பணம் இருக்குது, அதான் பணப்பை. இப்போ இந்த பணத்தை கொண்ட பை, இங்கே என்ன இருக்குது? பணத்தை ஐங்கிறது ஒளிஞ்சிருக்கா? இரண்டாம் வேற்றுமை. இந்த கொண்ட அப்படிங்கிறது தான் அந்த பயன். இந்த பயன் நீங்கள் வார்த்தை இருக்குல்ல, அது பயன். இந்த பணத்தை கொண்ட பையை நம்ம பணப்பைன்னு ஷார்ட்டாக சொல்லிடுறோம். அப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. இதுதான் அது. இந்த மாதிரி என்னென்ன இருக்குன்னு கேட்குறாங்க. காய் குலை கமுகு, காயை கொண்ட குலை. பூ கொடி வள்ளி, பூக்களை கொண்ட கொடி. தாள் பூந்துரை, இதுக்கு நம்ம தாள்களை கொண்ட பூ அப்படின்லாம் கிடையாது. ஸோ இது வராது. முத்து தாமம், முத்துக்களை கொண்ட தாமம். அப்படி நீங்களாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. கரெக்டாக இதுதான் ஆன்சர்னு கிடையாது. நீங்களாக ஒரு அப்படி சொல்லி பார்த்தா கரெக்டாக வருதா ஓகேன்னு வச்சுருங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சி, தாள் பூந்துரை தான் ஆன்சர். அது வந்து இல்லை அப்படிங்கிறதுக்கு ஆன்சர். அடுத்து 20வது கேள்வி. பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. இந்த கொஸ்டின் பேப்பரில் மேக்ஸிமம் இந்த பொருந்தாதங்கிற வார்த்தை நிறையா வருது. அது கன்ஃபியூஸ் ஆகிறதுக்காகவே கேட்டிருக்காங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, தாமரை மலர் விளக்கு, மேகம் மத்தளம், நதி சோலை, குவளை மலர்கள் கண்கள். இது என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பராமாயணத்தில் அந்த ஊரை வர்ணிக்கிறாங்க. அந்த ஊரில் இருக்க தாமரை மலர் வந்து விளக்கு போன்று இருக்கான். மேகம் வந்து மத்தளம் போல் ஒளி எழுப்புதான். குவளை மலர்கள் வந்து இந்த கண்கள் போல் அழகாக இருக்கான். இந்த சோலை வந்து மயில் ஆடுகிறது போல் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ இந்த கொஸ்டினில் பொருந்தாத இணையது சோலை நதி கிடையாது, அது வந்து மயில் ஆடுறது அந்த மாதிரி அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் பொருந்தாத இணை. இந்த பேசிக் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து 21வது கேள்வி. தவறான பொருத்ததை தேர்ந்தெடுக்க. இங்கேயும் தவறாக இருக்கிறதான் தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. இங்கே என்னது? வவ் புல், சே உயர்வு, மை அஞ்சனம், நை இழிவு. இதெல்லாமே ஓரெழுத்து ஒரு மொழிகள். மொத்தம் ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42 தான் இருக்குது. இந்த ஓரெழுத்து ஒரு மொழிகளே தனியாக ஒரு வீடியோ இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் வந்துடும், அதை அட்டன் பண்ணிடலாம். இப்போ வவ் அப்படின்னா புல், அது கரெக்டாக? தவறு, இங்கேயே முடிஞ்சுது. அடுத்து சேனா உயர்வு, ஆமாம் சே உயர்வு. மை என்றால் அஞ்சனம், மைனா ஒரு அஞ்சனம்னா அழகுபடுத்துறது, மைனா கண்ணுக்கு வைக்கிற மை. ஸோ ரெண்டும் கரெக்டு. நை என்றால் இழிவு, நை அப்படி மாதிரி சை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி நைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இழிவு. ஸோ இங்கே பொருந்தாத இணை எது? வவ் என்றால் புல் என்பது பொருந்தாத தவறான இணை. அடுத்து 22. பாட்டிசைத்து என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இந்த விஷயங்கள் நீங்கள் படிக்கவே தேவையில்லை. பாட்டிசைத்து அப்படின்னா என்ன தெரிவிக்கிறாங்க? பாட்டு கூட்டல் இசைத்து. நீங்கள் ஆப்ஷனே இல்லாமல் போடலாம். இசைத்து, ஆமாம் ஆப்ஷனே இல்லாமல் போடலாம். இது வந்து ஆப்ஷன் சி, 22C. அடுத்து 23rd கொஸ்டின். காப்பிய இலக்கியம் என்பதற்கு இணையான ஆங்கில சொல். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க, டிரான்ஸ்லேட் மாதிரி. அதுவும் இந்த காப்பிய இலக்கியம் சார்ந்த கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட்டடாக வருது, அதனால் இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காப்பிய இலக்கியம் என்றால் எபிக் லிட்ரேச்சர் என்று இங்கிலீஷில். இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்ற இன்னும் கொஞ்சமும் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்விலக்கியம். இது முன்னாடி ஒரு தடவை
ஒரு மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கேட்டிருந்தாங்க. இந்த நாளும் அப்படியே போட்டு மேட்ச் பண்ணுற மாதிரி. இதுக்கு உங்களுக்கு எபிக் லிட்ரேச்சர் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதாது, எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். எபிக் லிட்ரேச்சர்னா காப்பி இலக்கியம், டிவோஷனல் லிட்ரேச்சர்னா பக்தி இலக்கியம். ஃபோக் லிட்ரேச்சர் அப்படின்னா நாட்டுப்புற இலக்கியம். நாட்டுப்புற இலக்கியம் தான் ஃபோர்ட். இது இல்லாமல் ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர்னா பண்டைய இலக்கியம். இந்த 5 மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து 24வது கேள்வி. பின்வருவனவற்றுள் தவறான மரபு தொடர் சொற்றொடரை கண்டறிக. எங்கே தவறாக இருக்குது அதை கண்டுபிடிங்கிறாங்க. மரத்திலிருந்து கூகை அலறியது. கூகை அலருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. கூகை என்ன பண்ணும்? குழரும். கரெக்டு, கூகை குழரும். அடுத்து அப்போ இது தவறு, இங்கேயே தெரிஞ்சு போச்சு இதான் தவறுன்னு. ரைட்டு, அப்போ மொத்தம் 3 கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருவோம். மலர் மீது அமைந்திருந்த வண்டு ரீங்காரமிட்டது. கரெக்டு, வண்டு ரீங்காரம் தான் இடும். மரம் விட்டு மறந்தாவிய குரங்கு அலப்பியது. அப்படின்னா குரங்கு அலப்பும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கட்டியிருந்த எருது எக்காலமிட்டது. எருது எக்காலமிடும். அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒலி மரபு, அதை பற்றியே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து 25வது வீடியோ. சரியாக பொருந்தியுள்ள வேர்ச்சொல் இணையை கண்டறிக. இப்போ வேர்ச்சொல்னா என்னென்னா ரூட், அந்த வார்த்தையோட ரூட். இப்போ வந்தான் அப்படின்னா வா, ஏன்னா வரம், அந்த வா தான் வேர்ச்சொல். அதுமாரி இங்கே பாருங்கள், வாழிய, இந்த வார்த்தைக்கான வேர்ச்சொல் கேட்குறாங்க. வாழிய அப்படின்னா வாழ்ந்த, ஒருத்தர் வாழ்ந்துருக்காரு, அப்போ அந்த வாழ்க்கை, அந்த வாழ்கிறது, அதான் அங்கே வேர்ச்சொல்லாக இருக்கணும். வா அப்படின்னா வர்றது, வர்றதுக்கும் வாழ்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்கா? இல்லை. வாழி இல்லை. வாழ், வாழ்னா வாழ்கிறது, அப்போ இதுதான் வேர்ச்சொல். வாழு, வாழுங்கிறது ஒரு சொல் கிடையாது, அது ஒரு தனி வேறு இது, வேர்ச்சொல் கணக்கில் வராது. ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். 26வது கேள்வி. வெண்ணிலா உரை படித்தால் என்பது என்ன சொல்? எதிர்மறை வினை தொடரா, உணர்ச்சி தொடரா, செய்வினை தொடரா, செயற்பாட்டு வினை தொடரா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான சரியான விடை செய்வினை தொடர். ஏன்னா வெண்ணிலா உரை படித்தால் அப்படின்னா அது செய்வினை தொடர். இது ஏன் செயற்பாட்டு வினை தொடர் கிடையாது அப்படின்னா, உரை வெண்ணிலாவால், முன்னாடி எப்படி இருந்தது? வெண்ணிலா உரை படித்தால், உரை வெண்ணிலாவால் படிக்கப்பட்டது. இது வந்து உங்களுக்கு செயற்பாட்டு வினையோட ஒரு எடுத்துக்காட்டாக வந்துடும். ஆனால் வெண்ணிலா உரை படித்தால் என்பது செய்வினை தொடருக்கான எடுத்துக்காட்டாக வந்துடும். ஸோ இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செய்வினை தொடர் தான் என்ன, செயற்பாடு வினை தொடர் தான் என்ன அப்படின்னு. அடுத்து 27வது கேள்வி. பொன்னன் திருந்தினான் என்பது என்ன சொல்? பொன்னன் ஒருத்தன் இருக்கான், அவன் திருந்தினான். அப்போ இது வந்து தன்வினை அப்படிங்கிற ஒரு சொல்லாக வருது. இது ஏன் பிறவினை, செய்வினை, செயற்பாடு வினை இருக்கக்கூடாதுன்னா, இப்போ பிறவினைனா பொன்னன் திருத்தினான், இன்னொருத்தவனை திருத்துறான் அப்படின்னா அவன் வந்து அது பிறவினையாகும், ஏன்னா இன்னொருத்தவன் தான் அந்த வேலையை செய்யறான். கற்பித்தான் அப்படின்னா இந்த இன்னொருத்தவனுக்கு போயிடும். கற்றான் அப்படின்னா அவனுக்கு வந்துடும் தன்வினை. இந்த செய்வினை அதுக்கு வந்து இங்கே வேலை கிடையாது. இப்போ பொன்னன் உணவு உண்டான் அப்படின்னா செய்வினை, ஒரு வேலையை செய்கிறான், அது உணவு உண்டான். உணவு பொன்னனால் உண்ணப்பட்டது அப்படின்னா அது செயற்பாட்டு வினை, அது தனி. இங்கே பொன்னன் திருந்தினான் அப்படின்னா தன்வினை, அவனே திருந்திக்கிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுணும். 28வது கேள்வி. கரியன் பெயர் சொல் வகை அறிக. இப்போ கரியன் அப்படின்னா அந்த பேர் ஏன் சொல்கிறாங்க? கரி போன்றவன். கரி என்றால் கருமை, கருப்பாக இருக்கவனை கரியன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பேரை எதை வச்சு கூப்பிட்றாங்க? அவன் கருப்பாக இருக்காங்க ஒரே காரணத்தால் அவனை கரியன்னு கூப்பிட்றாங்க. ஸோ இப்போ அது வினை பெயரா? கருப்புங்கிறது ஒரு வேலையா? இல்லை. கருப்புங்கிறது ஒரு காரணமா? இல்லை. கருப்புங்கிறது ஒரு பண்பா? ஆமாம், அவனோட பண்பு கருப்பாக இருக்கிறது, அதனால் அவனை கரியன்னு கூப்பிட்றாங்க. கரெக்டு. காரண சிறப்பு பெயரா? கிடையவே கிடையாது. அடுத்த கேள்வி. கருவேலங்காடு பெயர் சொல்லின் வகை அறிக. முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க? கரியன்னு சொல்லியிருந்தாங்க, பண்பு பெயர்னு போட்டோம். இங்கே கருவேலங்காடுன்னு சொல்கிறாங்க. இது என்ன பெயர் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டு. காரண சிறப்பு பெயரா, இடுகுறி பெயரா, இடுகுறி சிறப்பு பெயரா, இல்லை காரண பெயரா அப்படின்னா இதுக்கு முதல்ல நம்ம இடுகுறி பெயர்னா என்ன, காரண பெயர்னா என்னன்னு தெரிஞ்சிடணும். இடுகுறி காரணம். இப்போ ஒரு மரத்தை நம்ம மரம்னு சொல்கிறோம். அப்போ ஏன் அதை மரம்னு சொல்கிறோம்? எந்த காரணமும் இல்லை, முன்னோர்கள் மரம்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால் நம்ம மரம்னு சொல்கிறோம். இப்போ மரம்ங்கிறது இடுகுறி பெயராக வந்துடுது. இப்போ காரண பெயர்னா என்ன? ஒரு பறவைன்னு வச்சுக்கோங்க. பறவையை ஏன் பறவைன்னு சொல்கிறோம்? ஏன்னா அது பறக்குது, அதனால பறவைன்னு சொல்கிறோம். அப்போ அது ஒரு காரண பெயர். இப்போ புரியுதுங்களா? இப்போ இதுலையே பொதுப்பெயர் சிறப்பு பெயர்னு 2 இருக்குது. இப்போ இடுகுறி பொதுப்பெயர்னா மரம் அப்படிங்கிறது பொது பெயராக வந்துடுது. அப்போ சிறப்பு பெயர்னா என்ன? தென்னை மரம், தென்னை மரம்னு வச்சுக்கோங்க. தென்னை மரம் இது வந்து இடுகுறி பெயர் தான், ஆனால் இடுகுறி சிறப்பு பெயர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பறவை என்றால் ஒரு காரண பெயர்,
அப்போ காரண சிறப்பு பெயர்னா அது கூட ஒரு சிறப்பாக ஒரு வார்த்தை சேர்த்தா அது சிறப்பு பெயராகும். இப்போ இந்த கொஸ்டினில் கருவேலங்காடு, அந்த காட்டை கருவேலங்காடுன்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? ஏன்னா இங்கே கருவேல மரங்கள் இருப்பதால் அதனை கருவேலங்காடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு காரணமாக தானே வருது, அதனால் இது காரண பெயர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்த கொஸ்டின் வாங்க. பொருந்தாத இணையை கண்டறிக. தார் மாலை, கவரி சாமரை, முனிவு பணிவு, கேண்மை நட்பு. இதில் ஒன்றும் இல்லை, இது தெரிஞ்சுக்க வேண்டியதான். இது மூணுமே தார் என்றால் மாலை, மாலை என்ற அர்த்தம், கவரி என்றால் சாமரை என்ற அர்த்தம், கேண்மை என்றால் நட்பு என்ற அர்த்தம். ஆனால் முனிவு என்றால் பணிவு என்ற அர்த்தம் கிடையாது. முனிவு என்றால் முனிவர், அந்த தவத்தன்மை, அதுதான் முனிவுன்னு சொல்லுவாங்க. பணிவு என்பது பணிவாக நடந்து கொள்ளுதல். ஸோ அது ரெண்டுக்கும் வேறு வேறு இணை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 30 கொஸ்டின் பார்த்துட்டோம். அடுத்த 20 கொஸ்டின் நமக்கு மேட்ச் தி ஃபாலோயிங்ஸாக இருக்கும். ஒன்று ஒன்றா பார்ப்போம். அடுத்து 31வது கேள்வி பார்ப்போம். இங்கே வந்து பொறுத்துக, அதாவது மேட்ச் தி ஃபாலோயிங் பண்ண சொல்கிறாங்க. தித்திக்கும் முத்திக்கனியே, முத்திக்கனியே முத்தமிழே, விண்ணப்பம் விளம்பகள், வண்ணங்கள் 100 உடையாய், வனப்பு 8 உடையாய்னு 4 ஆப்ஷன் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மோனை சொற்கள், இயைபு நயம், மோனை சொற்கள், எதுகை மோனை, எதுகை சொற்கள்னு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இதை போகிறதுக்கு முன்னாடி சிம்பிளாக ஒன்றேன்னு சொல்லிடுறேன். எதுகைனா என்ன, மோனைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் இனிமேல் எந்த கொஸ்டின் வந்துட்டாலும் ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. எதுகை அப்படின்னா அந்த வார்த்தையில் 2வது எழுத்து வந்து ஒன்றா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் வச்சு போடுறோம் பாருங்களேன். 1 2 3 4 5 2 3 4 அப்படின்னு 2 வார்த்தை இருக்குன்னா 5 2 6 7 அப்படின்னு 2 வார்த்தைகள் இருக்குன்னா இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் 2வது எழுத்து ஒன்றா இருக்குது. இதுதான் எதுகை. இப்போ மோனைனா என்னென்னா 1 2 3 4 1 5 6 7 முதல் வார்த்தை வந்து முதல் எழுத்து வந்து ஒன்றா இருக்கா, இதுதான் மோனை. மோ என்றால் முதல், மான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுமாரியே பாருங்களேன், இங்கே என்ன போட்டிருக்கு, தித்திக்கும் முத்திக்கனியே. இங்கே வந்து 2 வார்த்தை ஒன்றா இருக்குது. அப்படின்னா என்ன, எதுகைன்னு அர்த்தம். இதில் எதுகை மட்டும்தான் இருக்குது. ஏக்கு 4 எதுகை சொல் மட்டும்தான். இப்போ எங்கே 4 இருக்குது, ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி, இது 2 மட்டும்தான் இருக்க முடியும். மீதெல்லாம் அடிச்சு விட்ருங்க. அடுத்து முத்திக்கனியே முத்தமிழே. இங்கே என்ன இருக்குது, முத்திக்கனி மூல ஆரம்பிக்குது, முத்தமிழே மூல ஆரம்பிக்குது. 2வது வார்த்தை இத்து, 2வது வார்த்தை இத்து. அப்படின்னா இங்கே எதுகையும் இருக்குது, மோனையும் இருக்குது. பிஏ தூக்கி 3, எதுகை மோனை 2 சேர்த்துருங்க. என்ன ஆப்ஷனு, இங்கே சி ஆப்ஷனில் தான் 3 இருக்குது. கண்ணை மூடிட்டு இதை டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் ஆன்சர். இப்போ மீதி இன்னொரு எதுக்கும் செக் பண்ணிடுங்க. விண்ணப்பம் விளம்புகள் அப்படின்னா என்ன, விவி முதல் எழுத்து ஒன்றா இருக்குது. அப்படின்னா என்ன, மோனை. எங்கள் மோனை சொற்கள் சி 1 இருக்கா, கண்டிப்பாக 1 இருக்குது. வனப்புகள் 100 உடையாய், வனப்பு 8 உடையாய். இங்கே பாருங்கள் வ இது வந்து அடி மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. அடி, ஏன்னா ஒரு அடிக்கும் இன்னொரு அடிக்கும் மோனையாக இருக்குது. அது வந்து மோனை சொற்கள் வந்துருச்சு. இயைபு அப்படின்னா என்னென்னா முடிகிற வார்த்தை. உடையாய் உடையாய் அப்படின்னு ஒன்றா முடியுதா, அப்படி முடிஞ்சால் இயைபுன்னு அர்த்தம். அதுக்கு 2 கரெக்டாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அடுத்து 32வது கேள்வி, பொறுத்துக. ஈவேரா நாகம்மை திட்டம், சிவகாமி அம்மையார் திட்டம், கோத்தாரி திட்டம், சாரதா சட்டம். இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணணும். அது அதுக்கு என்னென்னு சொன்னாங்க. இதுவும் இந்த பெண் சிறந்த பெண்மணிகள்னு ஒன்று சொன்னால அந்த சாப்டர்லேருந்து வந்தது தான். இல்லைனா பெண்களுக்கான கொடுக்கப்பட்ட திட்டங்களை பற்றி கூடுறது. ஈவேரானா வேறு யாரும் இல்லை, பெரியார் தான். நாகம்மைனா அவர் மனைவி. இவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான் கல்வி, அதாவது இலவச கல்வி உதவி திட்டம். 2 திட்டம் இருக்குது. இலவச கல்வி உதவி திட்டம், கல்வி உதவி திட்டம்னு 2 இருக்குது. அதில் வந்து பெரியார் நாகம்மை கொண்டு வந்தது இலவச கல்வி உதவி திட்டம். ஏக்கு 4 இந்த 2 ஆப்ஷன் தானே, மீதெல்லாம் அடிச்சிருங்க. அடுத்து சிவகாமி அம்மையார் கொண்டு வந்தது கல்வி உதவி திட்டம். சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் B3 2மே அப்படி தான் இருக்குது, வச்சுக்கோங்க. அடுத்து கோத்தாரி குழுமம், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கல்வி குழு. கோத்தாரி குழுமம்னு சொன்னால் அது வந்து ஒரு குழு, அந்த கல்விக்காக கொண்டு வரப்பட்ட குழு. ஸோ C1 இங்கே தெரிஞ்சிருது, ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர்னு. சாரதா சட்டத்தை பற்றி நம்ம போன வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருப்போம். அது வந்து குழந்தை திருமண தடுப்பு சட்டமும் கூட, அந்த பெண்களுக்கான கல்வியை வகுக்கிற சட்டமும் கூட. ஆக அதை மறந்துடாதீங்க. அடுத்து 33வது கேள்வி, பொறுத்துக. இங்கேருந்து இதை பொருத்தணும். இலை, தாள், தோகை, ஓலை. ரைட் சைடில் பாருங்கள், நெல், வேம்பு, தென்னை, சோளம். இப்போ ஒன்றும் இல்லை, அந்த பார்ட்ஸை குறிக்கிறது தான் இது. இப்போ இலை, நெல் இலைன்னு சொல்லுவீங்களா, நெல்லை சொல்ல மாட்டீங்க. வேம்பு இலை, வெப்பலை சொல்லுவீங்களா, கண்டிப்பாக சொல்லுவோம். அழகாக மேட்ச் பண்ணிடுங்க. ஏக்கு 2 2 இடத்துல இருக்குது. மீதி 2த்தையும் அடிச்சிருங்க. அவ்வளோதான், சிம்பிளாக இந்த மாதிரியே போயிட்டு இருக்க வேண்டியதான். தாள், நெல் தாள், தென்னை தாள், சோளத்தாள். எது தாள் சொல்லுவீங்க, நெல்லை தான் தாள் அப்படின்னு சொல்லுவாங்க, மறந்துடாதீங்க. ஸோ B1. ஸோ இங்கே தெரிஞ்சது ஆப்ஷன் ஏ தான். இப்படி தாள்னு உங்களுக்கு தெரியலனாலும் அடுத்து பாருங்கள். தோகை, தோகை என்னது, எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தோகை வந்து சோளத்தொகை. இதுவும் தெரியலையா, விடுங்க. ஓலை, ஓலை என்னது,
தென்னம் ஓலை, பனை ஓலை, இது ரெண்டுத்துக்கு தான் ஓலை வரும். இதை வச்சாச்சும் முடிச்சிடலாம். எனது 33 ஆப்ஷன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். அடுத்து 34 பொறுத்துக. உலக ஈரநில நாள், உலக ஓசோன் நாள், உலக இயற்கை நாள், உலக வனவிலங்கு நாள், எந்தெந்த நாள்னு கேட்குறாங்க. இதை நீங்கள் எப்படி வேணுமோ படிச்சுக்கோங்க. இது வருஷம் ஃபுல்லாக அத்தனை நாள் இருக்குது. இதை படிக்கிறதுனா படிச்சுக்கோங்க. இந்த இதுக்கு ஜஸ்ட்டு சொல்லணும்னா ஈரநில நாள் அப்படின்னா என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா February 2ஆம் தேதி. ஓசோன் நாள் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா September 16ஆம் தேதி. இயற்கை நாள் October 3ஆம் தேதி. வனவிலங்கு நாள் October 6ஆம் தேதி. ஆப்ஷன் ஏ 2, 3, 4 என்பது சரியான விடை. இதுமாரி எல்லா நாளும் வேணும்னா நீங்கள் தனியாக படிச்சுக்கோங்க. ஆனால் அதை படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு கொஸ்டின் தானே விட்டுருங்க அப்படின்னு போயிட்டு இருக்க தான் நல்லது எம்ஆர்பியை பொறுத்த வரைக்கும். அடுத்து 35வது கேள்வி பொறுத்துக. அரும்பு, போது, மலர், வி. இது கொஸ்டினாக இருக்குது. ரொம்ப பிடித்தமான கேள்வி. ஏன்னா அடிக்கடி இந்த கேட்குறாங்க. இதுக்கு நான் போன வீடியோவில் ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். என்னது? வி அப்படின்னா விழுந்துருச்சு, வினா விழுந்துருச்சு, பூ கீழே விழுந்த நிலை. மேட்ச் பண்ணிடுங்க. டிக்கு 1 எங்கே இருக்குது? இந்த 2 இடம் இருக்குது. மீதி அடிச்சு விட்ருங்க. அடுத்து மலர். மலர்னா ஆப்ஷனில் பாருங்கள். பூவின் மலர்ந்த நிலை அப்படியே இருக்குது. வி தெரியலனா கூட இது தெரியும் உங்களுக்கு. மலர்னா மலர்ந்த நிலை, அவ்வளோதான். C2 எங்கே? அங்கே ஒரு ஆப்ஷன் தான். இதை அடிச்சுட்டு டிக்காக போட்டுருங்க. இருந்தாலும் செக் பண்ணிக்கணும். போதுனா என்ன சொல்லியிருந்தேன்? பூ விரிய போது அப்படின்னு ஞாபகம் வச்சு சொன்னேன்னா, போதுனா பூ விரிய நிலை. அரும்புனா தோற்ற நிலை. ஆரம்பம் தான் அரும்பு, அதுதான் தோற்ற நிலை. இதை ஞாபகம் வச்சுக்கும். அடுத்து 36வது கேள்வி போகும். பொறுத்துக. சேரமான் காதலி, பிசிராந்தையார், மலைக்கல்லன், கண்ணன் பாட்டு. யார் நூலாசிரியர்னு கேட்குறாங்க. இது நம்ம நூலாசிரியர் வீடியோலையும் இருக்குது. இங்கேயும் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுன்னு ஷார்ட்டாக சொல்லிடுவோம். இப்போ கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இதுமாரி பாட்டுன்னு முடிஞ்சால் பாரதியார் எழுதினது. ஸோ D1 2 ஆப்ஷன் தான் இருக்க முடியும். மீதியெல்லாம் அடிச்சிருங்க. அடுத்து பிசிராந்தையார் என்றைக்கும் மறந்துடாதீங்க. இது பாரதிதாசன் எழுதினது. இதுக்காக சாகித்ய அகாடமி விருதும் வாங்கியிருக்காரு. B4 இந்த D ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. இது பாரதிதாசன் மட்டும் தெரிஞ்சாலும் நீங்கள் இதை போட்டுடலாம். பார்த்தீங்களா? இருந்தாலும் மறுபடியும் வாங்க. சேரமான் காதல் என்பது கண்ணதாசன் எழுதியது 3. மலைக்கல்லன் என்பது ராமலிங்கம் எழுதினது. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே படிக்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 37வது கேள்வி பொறுத்துக. காடெல்லாம், மாடெல்லாம், காவெல்லாம், வயலெல்லாம் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்குது. இது என்ன காடெல்லாம் காவெல்லாம்னு நீங்கள் கேட்கலாம். இது பெரிய புராணத்தில் உள்ள வரிகள். எல்லாம் கழைக்கரும்பு, காவெல்லாம் குழைக்கரும்பு, மாடெல்லாம் கருங்குவலை, வயலெல்லாம் நெருங்குவலை, கோடெல்லாம் மட அன்னம், குளமெல்லாம் கடல் அன்ன, நாடெல்லாம் நீர் நாடு, தனை ஒவ்வா நலமெல்லாம் அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க பெரிய புராணங்கள். அதிலிருந்து தான் இந்த கொஸ்டினை எடுத்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா காடெல்லாம் கழைக்கரும்பு A4. இதை வச்சு ஆப்ஷன் டின்னு போட்டலாம். இந்த ஒரு வார்த்தை தெரிஞ்சாலே இதில் மற்றதெல்லாம் கரெக்ட் பண்ணுவோம். மாடெல்லாம் கருங்குவலை, காவெல்லாம் குலைக்கரும்பு, வயலெல்லாம் நெருங்குவலை. இது சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பெரிய புராணத்தில் இருக்குது. இதுக்கு மீனிங்லாம் இருக்குது. ரொம்ப டீட்டெயிலாக போனால் ரொம்ப நேரம் ஆகிட்டு இருக்கும். ஆனால் நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். பொறுத்துக. யாக்கை, அசும்பு, படலை, புழை. இது அதுக்கான அர்த்தங்கள் ரைட் சைடில் இருக்குது. பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு யாக்கைன்னா என்ன? எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாக்கை திரி அப்படின்னு ஒரு பாட்டெலாம் வரும். ஸோ அந்த பாட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த நிலம் அந்த நிலம் சம்மந்தப்பட்ட பாட்டா இல்லை, துளை சம்மந்தப்பாட்டா இல்லை, உடல் சம்மந்தப்பாட்டா, மாலை சம்மந்தப்பாட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல். ஸோ அந்த உடல் சம்மந்தப்பட்டது தான். ஏன்னா யாக்கை என்றால் உடல் என்று அர்த்தம். A3 A and B தான் இது. மீதிலாம் அடிச்சிருங்க. அடுத்து அசும்பு அப்படின்னா அதற்கான நிலம் என்று பொருள். அசும்பு என்றால் நிலம். படலை என்றால் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா மாலை என்றால் படலைன்னு அர்த்தம். அதுமாரி புழை அப்படின்னா துளை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் பி ஒரு தடவை படிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து 39 பொறுத்துக. இதை பொறுத்தணும். நுவன்ற, நீபவனம், கேண்மை, தார். இதுக்கான மீனிங் இங்கேயும் மீனிங் தான் கேட்குறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை. அப்படியே ஆப்ஷன் ஒரு தடவை படிங்க. கடம்பவனம், சொல்லிய, மாலை, நட்பு. இதில் ஒன்று கன்ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் என்ன யோசிச்சாலும் இல்லையோ. இங்கே நீபவனம், இங்கேயும் வனம் இருக்குது, கடம்ப வனம் இருக்குது. அப்படியே மேட்ச் பண்ணிடுங்க. Bக்கு 1 போட்டுருங்க. இப்படி போட்டிங்கனாலே இந்த 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். உங்களுக்கு 50-50 ஆப்ஷன் எடுத்த மாரி ஆகிடுச்சா? அடுத்து கேண்மைனே நட்புன்னு இப்போ தான் 4 கொஸ்டின் முன்னாடி தான் பார்த்தோம். அது C4. அந்த கொஸ்டின் போட்டால் B தான் ஆன்சர்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு நீங்கள் படிக்காமல் போய் என்னென்னு தெரியலனாலும் போடலாம். இன்னொன்று பாருங்கள். நுவன்ற, இங்கே என்ன இருக்குது? மாலை, சொல்லிய. இப்போ நுவன்றனா எங்கே அப்படின்னா அந்த வார்த்தை முடியாமல் இருக்குது, ஒரு எச்ச சொல்லாக இருக்குது. அந்தமாரி இங்கேயும் எச்ச தொடர் என்ன? சொல்லிய. அந்த வார்த்தை முடியாமல் இருக்குது. அப்போ அதுக்கு கூட மேட்ச் பண்ணி விட்ருங்க. அடுத்து தார் என்பது மாலை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்தமாரி மேட்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்து 40வது கேள்வி பொறுத்துக. இங்கேயும் பொருத்தணும். என்னென்ன? பெருஞ்சித்திரனார், முடியரசன், தாராபாரதி, வாணிதாசன். வேறு இந்த சைடில் துரைராசு, அரங்கசாமி, துரைமாணிக்கம், ராதாகிருஷ்ணன். இங்கேயும் பேராக இருக்குது, அங்கேயும் பேராக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் அவங்களோட சிறப்பு பெயர்கள், இதெல்லாம் அவங்களுடைய இயற்பெயர்கள். இதை பொறுத்த சொல்கிறாங்க. இப்போ இது எப்படி பொருத்தணும்? பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் என்ன? இது எல்லாமே நம்ம நூலாசிரியர் வீடியோவில் டீட்டெயிலாக இருக்குது. ஒரு தடவை பார்த்தீங்கனாலே போதும், மைண்டில் ஞாபகம் வச்சுக்கலாம். இருந்தாலும் இங்கேயும் சொல்கிறேன். பெருஞ்சித்திரனார்
உன்னின் இயற்பெயர் துரைமாணிக்கம். முடியரசனின் இயற்பெயர் துரை ராசு. துரை மாணிக்கம் வேற, துரை ராசு வேற. தாராபாரதி ராதாகிருஷ்ணன், வாணிதாசன் அரங்கசாமி. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அது 41வது கேள்வி பொறுத்துக்க. இங்கேயும் பொறுத்து தான் போகிறோம். முல்லைப்பாட்டு, மலைப்படுகடா, மதுரை காஞ்சி, பெரும்பானாற்றுப்படை, மாங்குடி மருதனார், நப்பூதனார், கடியலூர் உருத்திரங்கண்ணியார், பெருங்கௌசிகனார். இந்த இது நம்ம வந்து இந்த 10 பாட்டுன்னு ஒரு 10 பாட்டு ஒரு இதில் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா 15வது கொஸ்டினில். அந்த இது அதை பார்த்துருந்தீங்கன்னா அந்த நூலாசிரியர்கள் நான் சொல்லியிருந்தேன்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் நாங்கள் சொல்லாமல் வந்துட்டேன். இன்னொரு வீடியோ வந்தால் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே பார்த்துக்கோங்க, இது ஒரு தனி கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறு யாரும் இல்லை, நப்பூதனார் தான். அடுத்து மலைப்படுகடாம். மலைப்படுகடாம் எழுதியவர் பெருங்கௌசிகனார். மதுரை காஞ்சியை இயற்றியவர் மாங்குடி மருதனார், முன்னாடியே பார்த்தோம். பெரும்பானாற்றுப்படையை இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணியார். ஸோ ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அந்த 8 தொகை 10 பாடலுக்கு தனியாக ஒரு வீடியோ வரும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து 42வது பொறுத்துக. முன்றுரை அரையனார், காரியாசான், ஔவையார், நப்பூதனார். இந்த லெஃப்ட் சைடில் நூலாசிரியர்கள் இருக்காங்க, ரைட் சைடில் அவர்கள் இயற்றிய நூல்கள் இருக்குது. இதை வச்சு சொல்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, அந்த 8-10 பாட்டு பார்த்தீங்கனாலே இதில் ஓரளவுக்கு போட்டலாம். அந்த முல்லைப்பாட்டெலாம் வரும். ஸோ அந்த முல்லைப்பாட்டு யார் இயற்றியது அப்படின்னு அந்த 10 பாட்டு வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது வந்து நப்பூதனார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இருந்தாலும் பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஔவையார் வந்து மூதுரை அப்படின்னு எழுதியிருக்காங்க, அது தெரிஞ்சுக்கோங்க. சிறுபஞ்ச மூலம்னா காரியாசான். இது வந்து ரொம்ப அடிக்கடி ஆஸ்கிற கொஸ்டின். சிறுபஞ்ச மூலத்தை ஏற்றியவர் யார் அப்படின்னு கேட்டால் காரியாசான். இது வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்றுரை அரியனார் வந்து பழமொழி 400 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 4, 3, 2, 1 அப்படிங்கிறத மறக்காம வச்சுக்கோங்க. அடுத்து 43 பொறுத்துக. இது மேட்ச் பண்ணுறோம். செறிவு, நிறை, முறை, பொறை, கண் ஓடாது உயிர்கள், அந்தமாரி இதுக்கான ஒரு வார்த்தைகள் மீனிங் மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் அப்படியே படிச்சுப்போம். செறிவு என்றால் கூறியது மறவாமை, சொல்ல மறக்காமல் இருந்தால் தான் செறிவுன்னு அர்த்தம். நிறை என்றால் மறை பிறர் அறியாமை, அதுதான் நிறை என்ற அர்த்தம். முறை என்றால் கண் ஓடாது உயிர் வெள் அப்படின்னு அர்த்தம். பொறை என்றால் போற்றாரை போற்றுதல், நம்மளை போற்றாமல் இருக்கவங்களையும் போற்றுதல் தான் பொறை அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து ஆப்ஷன் டி. இதை சும்மா ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. அது 44வது கேள்வி பொறுத்துக. வெறி, ஆடுங்கிளை, வாயில், முன்னீர். இலக்கண போலி, பண்பு தொகை, சொல்லி செய் அளபடை, பெயர் சொல் தொடர். இப்போ இந்த அளபடையை பற்றி நம்ம போன டிஸ்கஷன் வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். சொல்லி செய் அளபடை, செய்யுள் செய் அளபடை, இன்னி செய் அளபடைன்னு. அது பார்த்தீங்கன்னா இந்த இதை ஈஸியாக போட்டுடலாம். வெறி ஈங்கிறத எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கோமா, அது வந்து சொல்லி செய் அளபடை ஈஸியாக போட்டுடலாம். A3. ஸோ A3 என்ன ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அதெல்லாம் அடிச்சுட்டு இந்த ஒரு இதை வச்சு நீங்கள் போட்டு போயிடலாம். இருந்தாலும் நீங்கள் அடுத்து பாருங்கள். ஆடும் கிளை அப்படின்னா என்னது, பெயரச்ச தொடர் அப்படின்னு வந்துடுது. வாயில் அப்படின்னா அது ஒரு இலக்கண போலி. ஏன்னா வாசலை தான் வாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வாயிலில் வாசல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. அடுத்து முன்னீர் என்பது ஒரு பண்பு தொகையாக திகழுது. ஸோ இதுதான் 44வது கேள்வி. அடுத்து 45வது கேள்வி பொறுத்துக. உழவன், அலைக்கடல், வாழ், முத்துப்பல், வினைத்தொகை, வினையடி, உருவகம், வினையாளனையும் பெயர். இப்போ இங்கே பார்த்துக்கோங்க. உழவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இப்போ இந்த உழவன்கிறது அவர் பேரா, அவரை உழவன் தான் கூப்பிடுவாங்க. உழவு செய்கிறவங்க ஏன் கூப்பிட்றாங்கன்னா அவங்க உழவு செய்கிறதால அவங்க உழவு சொல்கிறாங்க, உழவன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, வினைனா அவங்க தொழில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த தொழிலை செய்கிறதுனால அவங்க பேர் அப்படியே மாறிடுது. உழவு செய்வதால் அவன் உழவன் என கூறப்படுகிறான். அப்போ அதனால உழவன் என்பது வினையாளனையும் பெயராக அமைஞ்சிடுது. A4. மீதி எடுத்து அடிச்சிருங்க. அடுத்து அலைக்கடல். அலைக்கடல் இது என்னது, இது வந்து ஒரு வினைத்தொகை. அலை அடிச்சுட்டே இருக்கும்ல கடலில், அது வந்து ஒரு அதோட தொழில தான், கடலோட தொழில். அடுத்து வாழ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வினையடி. மற்றும் முத்துப்பல்னா பல்ல வந்து முத்து மாதிரி இருக்குங்கிற மாதிரி உருவகம் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் அது உருவகம் கீழே வந்துடுது. இது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இல்லை, ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 46. ஒலி வேறுபாடு அறிந்து பொறுத்துக. ஒலி வேறுபாடு என்ன, சவுண்டு டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும். அல்லல், கணை, 2 சொல்லி 3 சொல்லி. இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. இது வந்து நீங்கள் படித்தாதான் தெரிஞ்சுக்க முடியும், அதனால் படிச்சுக்கோங்க. அல்லல் இந்த இல் வந்துச்சுன்னா அது வந்து துன்பம்னு அர்த்தம். அல்லல் துன்பம். வேற அல்லல் இன்னொரு இந்த பெரிய இல் வந்துச்சு அப்படின்னா சேரு அப்படின்னு அர்த்தம், இந்த இல். அடுத்து கணை என்றால் ஒளி அப்படின்னு அர்த்தம், எந்த 2 சுழி நை. ஆனால் 3 சுழி நை என்றால் அம்பு என்ற அர்த்தம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லல், கணை, இதுமாரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. எல்லாத்தையும் சொல்ல போனால் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் சும்மா இந்த கொஸ்டினில் கேட்டதுனால இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்கிறதுனால. அடுத்து பொறுத்துக. அரண், அழகம், அழகு, அழகம்.
இதுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் அரண். அரண்னா என்ன? நம்மளை காப்பாற்றுறது தான் அரண் அர்த்தம். இப்போ யார் காப்பாற்றுவான்னு பாருங்கள். நீர் காப்பாற்றுமா? பெண்மயில் காப்பாற்றுமா? பெண் கூந்தல் காப்பாற்றுமா? சிவன் காப்பாற்றுவாரா? யார்? சிவன் தான் காப்பாற்றுவாங்க. அப்போ அரண் என்றால் சிவன் வச்சுக்கோங்க. A4. மீதி 3த்தையும் அடித்தா ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இதை வச்சு டிக் போட்டு போயிடலாம். இருந்தாலும் பாருங்கள். அழகம் என்றால் நீர் என்ற அர்த்தம். அழகு என்றால் பெண்மயில் என்ற அர்த்தம். அழகம் என்றால் பெண் கூந்தல் என்ற அர்த்தம். இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் ஒரு தடவை படித்து ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. அடுத்து 48வது கேள்வி. களை, துவரை, உழை, சுரிவலை, சங்கு, கரும்பு, மான், பவளம், இந்த வார்த்தைகள்லாம் மேட்ச் பண்ண போகிறோம். அது ஒரு மீனிங்கை வச்சு. யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்தால் அதை வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்க. தெரியலையா இப்போ படிச்சுக்கோங்க, வேறு வழி இல்லை. களை என்றால் கரும்பு. களை கரும்புன்னு நம்ம முன்னாடி ஒரு கொஸ்டினில் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா? அந்த கொஸ்டின் உங்களுக்கு இந்த கொஸ்டின் வரப்போ ஞாபகம் இருந்தால் கூட அதை வச்சு மேட்ச் பண்ணிடலாம். அடுத்து துவரை. துவரைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவளம் என்று பொருள். உழை என்றால் மான் என்று பொருள். சுரிவலை என்றால் சங்கு என்று பொருள். இதை படித்து வச்சுக்கோங்க. அது 49வது பொறுத்துக. தேன்மலை, கல்மரம், அறமும் அரசியலும், பச்சை நிழல். இந்த சைடில் இருக்கிறது புத்தகம், ரைட் சைடில் இருக்கிறது அந்த நூலாசிரியரின் பெயர். ஸோ இதுக்கு நீங்கள் இதுவும் படித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. தேன்மலை இது யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா சுரதாவுடையது. கல்மரம் இது யாருடையதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திலகவதி அவர்களுடையது. அறமும் அரசியலும் உதயசங்கருடையது. பச்சை நிழல் இல்லை அறனும் அரசியலும் மு வரதராசனுடையது. பச்சை நிழல் உதயசங்கருடையது. ஒரு சின்ன திருத்தம் ஆகிடுச்சு இடையில, அதனால் இது ஆப்ஷன் சின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 50வது கேள்வி. எதிர்ச்சொல்லை பொறுத்துக. அப்படின்னா ஆப்போசிட்ஸ், ஆன்டானிம்ஸ்னு சொல்லுவாங்க. ஆப்போசிட்ஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அணுகு அப்படின்னா கிட்டக்க போய் அணுகிறது, அவங்க அணுகுங்கன்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன? அவங்க விலகிப்போ, விலகு. ஐயம் என்றால் பயம், இல்லைனா தெளிவு. ஊக்கம்னா ஒருத்தரை ஊக்கப்படுத்துறது, இல்லாட்டி ஒருத்தவரை சோர்வாக்குறது, ஆப்போசிட்டு. உண்மை, பொய்மை, இது ஈஸியாக சொல்லிடலாம். அதனால் இது ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. ஸோ இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் நம்ம 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட 50 கேள்விகளையும் பார்த்தோம். ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போய் எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.